காட்பாடி அருகே சேர்க்காடு சோதனை சாவடியில் சரக்கு ஏற்றிச் சென்ற 5 லாரிகளை வணிக வரித்துறை அதிகாரி காலத்தி என்பவர் தடுத்து நிறுத்தியுள்ளார். அதில் வினோத் என்பவருக்கு சொந்தமான லாரியை ஓட்டிச் சென்ற திருமுருகனிடம் வரி கட்டாமல் இருப்பதால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என காலத்தி கூறியுள்ளார். ஆனால் தான் வரிகளை கட்டியுள்ளதாகவும் தன்னுடைய சரக்குக்கு முறையான ஆவணங்கள் இருப்பதாகவும் வினோத் கூறியுள்ளார். அதனை ஏற்க மறுத்த அதிகாரி காலத்தி லாரியை விட வேண்டும் என்றால் 12,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நான் என் லோடு ஹைதராபாத்திலிருந்து காங்கயத்துக்கு லோடு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்ட டிஸ்ட்ரிக்டில் வணிக வரித்துறை சேல் டாக்ஸில் என் வண்டியை நைட்டு 11 மணிக்கு வண்டியை பிடிச்சிட்டாங்க. வண்டியை பிடிச்சி வண்டியில் ஏகப்பட்ட பில்லில் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் வண்டியில் வண்டியை விட முடியாது, 1 லட்ச ரூபா ஃபைன் கட்டு, அதுதான் வண்டி விட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளவோ கெஞ்சி கதறி பார்த்தேன், விடலை. அதனால் 15,000 ரூபா அக்கௌண்ட்டில் போடுங்க, உங்கள் வண்டியை விடுறேன்னு சொன்னாங்க. 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தாமல் இருக்க வேண்டுமென்றால் தனது மகன் கோகுல் வங்கி கணக்கில் 12,000 ரூபாய் செலுத்துமாறு அதிகாரி காலத்தி தெரிவித்துள்ளார். மேலும் மகனின் வங்கி கணக்கு விவரங்களையும் வினோத்திடம் அதிகாரி காலத்தி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக லாரி உரிமையாளர் வினோத்திடம் வணிக வரித்துறை அதிகாரி காலத்தி லஞ்சம் வாங்குவதற்கு பேரம் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. சார் அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். 12,000ன்றது ஜாஸ்தி இல்லையா சார்? கொஞ்சம் சார் சரி, ஒரு 2 ரூபா கழிச்சுங்க, போடுங்க, வேற ஒன்றும் நாங்கள் இது பண்ண முடியாது. ஏன்னா ஜேஜே ஃபார்ம் எங்களுக்கு தெரியாது சார். ஜேஜே ஃபார்ம் போடணும் என்ன ஏதுன்றது தெரியாது. தெரியுங்களா? கட்ட வரும்போது பாத்தீங்களா உங்களுக்கு ஐயோ பேசாம பண்ணிக்கலாமேன்னு தோணும். இதை விட நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் சொல்லுங்க. ஒன்றும் யாருக்கும் நாங்கள் பனிஷ் பண்றது இல்லை சார், புரியுதுங்களா? ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், சரிங்களா? அதனால சொல்றேன். ஏன்னா நல்லது சார், நல்லது சார். சார் 0321007206007009. ஆமாம் ஆமாம், 15 வருது பாருங்க. 2 4 6 8 10 12 14 15 வருது சார். கோகுல் டிஎம்பி வெள்ளூருங்களா? ஆமாங்க சார். இது குறித்து வணிக வரித்துறை அதிகாரி காலத்தியிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது தாம் லஞ்சம் கேட்டதை ஒப்புக்கொண்டதுடன் தன்னை பற்றிய செய்தியை வெளியிட வேண்டாம் என்று செய்தியாளரிடம் பேரம் பேசியுள்ளார். அதற்கு செய்தியாளர் உடன்படாத நிலையில் கெஞ்சவும் செய்துள்ளார். கடமையை சரியாக செய்யாமல் லஞ்சம் கேட்டு வற்புறுத்திய காலத்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதனையடுத்து அதிகாரி காலத்தி மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வேலூர் மாவட்ட வணிக வரித்துறையின் இணை ஆணையர் லதா கூறியுள்ளார். முன்னதாக வரி செலுத்தவில்லை என்று அதிகாரி காலத்தியால் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 லாரிகளும் பின்னர் விடுவிக்கப்பட்டன.